என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸி கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். யூனிட் 4ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ யூனிட் 4ல் 4.2ங்கிற டாபிக் எடுத்திருக்கோம். 4.2 வந்து இந்த டாபிக் பேர் வந்து சிமெண்ட் அண்ட் செராமிக்ஸ். அப்போ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து சிமெண்ட்லேருந்து ஒரு 2 கொஷின் கொடுத்துருக்கேன். செராமிக்ஸுங்கிற டாப்பிக்லேருந்து 2 கொஷின் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சிமெண்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின் 2 கொஷின்ஸ் பார்க்கலாம். இங்கே கொஷின் இங்கிலீஷில் ரீட் பண்ணிவிட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழில் அந்த கொஷின்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா சிமெண்ட்டில் வந்து எப்படி கேட்கலாம்னா எக்ஸ்பிளைன் த மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் பை வெட் ப்ராசஸ். வெட் ப்ராசஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் அதாவது என்னென்னா இந்த கேள்வி இப்படியும் கேட்கலாம். இல்லைன்னா எக்ஸ்பிளைன் த மேனுஃபேக்சர் ஆஃப் போர்ட்லாண்ட் சிமெண்ட் பை வெட் ப்ராசஸ்ன்னு கேட்கலாம். அந்த சிமெண்ட்டோடைய பேர் கொடுத்து கூட கேட்கலாம். தமிழில் வந்து இது எப்படி கேட்கலாம்னா அதாவது ஈர முறையில் சிமெண்ட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை படத்துடன் விளக்குங்கன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது ஈர முறையில் போர்ட்லாண்ட் சிமெண்ட் வந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை விளக்குங்கன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? சிமெண்ட்டோட பேர் வந்து அவங்களே கூட சம்டைம்ஸ் கொடுத்து கூட கேட்கலாம். சரிங்களா? செகண்ட் கேள்வி வந்து எக்ஸ்பிளைன் த செட்டிங் ஆஃப் சிமெண்ட். இப்போ செட்டிங் ஆஃப் சிமெண்ட்டுங்கிறது என்ன? இதை ஃபஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. செட்டிங் ஆஃப் சிமெண்ட் வந்து சப்போஸ் ரொம்ப கஷ்டமாக கேட்கணும்னா அந்த மாதிரி கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த செட்டிங் ஆஃப் சிமெண்ட்னா சிமெண்ட் கெட்டிப்படுதலை பற்றி விளக்குங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? வெட் ப்ராசஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது செராமிக்ஸில் கேட்கக்கூடிய கேள்வி. இப்போ செராமிக்ஸில் 2 கேள்வி கொடுத்துருக்கோம். எக்ஸ்பிளைன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஒயிட் பாட்ரி. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா ஒயிட் பாட்ரின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெண்ணிற களிமண் பாண்டம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அதுதான் வந்து தமிழில் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? இந்த கேள்வியை தமிழ் அப்படி கேட்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக்ஸில் செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் மெத்தட் ஆஃப் கிளேசிங்ஸ். கிளேசிங் என்னென்னா மெருகூற்றுதல்னு அர்த்தம். ஒரு பொருளை வந்து பளபளப்பாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மெருகூற்றுதல். அதான் மெருகேற்றுதலின் வந்து பல்வேறு வகைகளை விளக்குகன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அப்போ சிமெண்ட்டில் வந்து 2 கேள்வி, அடுத்து செராமிக்ஸில் 2 கேள்வி கொடுத்துருக்கேன். இந்த 2 கேள்வி வந்து இந்த சிமெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 கேள்வியும் செராமிக்ஸில் இருக்கிற 2 கேள்வியும் நல்லா படிச்சுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.